Hello everyone, welcome to Banu kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. இந்த ஊறுகாய் பாத்தீங்கன்னா 6 மாசம் ஆனாலும் கெட்டே போகாது. அந்த அளவுக்கு நமக்கு சூப்பரா டேஸ்டா இருக்குங்க. வெறும் சாப்பாடுல கொஞ்சமா இந்த தக்காளி ஊறுகாயை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell icon click பண்ணுங்க. First நம்ம புளியை ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கு நான் இங்க 30 ல இருந்து 40 கிராம் புளியை சுடு தண்ணியில 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நாம இங்க 1 கிலோ தக்காளி எடுத்துக்கணுங்க. தக்காளி வந்து நல்லா பழுத்து இருக்கணும். பழுத்த தக்காளியில இந்த கண்ணை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு சின்ன சின்னதா கட் பண்றீங்களோ தக்காளியும் வந்து நமக்கு நல்லா வெந்து வரும். நல்ல பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க. அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி ஒரு பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதுல நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளியை இதுல சேர்த்துருங்க. தக்காளியை சேர்த்துட்டு அடுப்பு தீய மிதமான சூட்டுல வச்சுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு 10 நிமிஷம் இதை அப்படியே வேக விட்டுருங்க. 10 நிமிஷத்துல நடுவுல இதை எடுத்து கிளறினாலே போதுங்க. அப்பப்போ நடுவுல இது கிளறிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். 10 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டுங்க. ஒரு சிலது 10ல இருந்து 15 நிமிஷம் கூட எடுக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க தக்காளி நல்லாவே குழஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸி ஜார்லயோ இல்லைன்னா பிளண்டர்ல இல்லைன்னா இந்த மாதிரி மேஷ் இருந்ததுன்னா மேஷ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மேஷே பண்ணிக்கோங்க. பிளண்டர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. இந்த மாதிரி மேஷரை யூஸ் பண்ணிட்டு நல்லா இதை மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணுங்க. பாருங்க நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ நாம இதுல கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை இதுல சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணி பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு இருந்ததுங்க. 1 கப் புளி தண்ணியை இதுல நம்ம சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 6ல இருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மிதமான சூட்லயே வச்சிருங்க. இதோடைய பச்சை வாசனை, புளியோடைய பச்சை வாசனை எல்லாமே போகணுங்க. அந்த அளவுக்கு இது நல்லா கொதிச்சு ஒரு திக்கான பேஸ்டா வரணும். இப்போ 5 நிமிஷத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா திக்காயிடுச்சு. ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் ஆகுங்க. இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறம் அடுப்பை அணைச்சிருங்க. இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. நாம இப்போ ஒரு பொடியை தயாரிச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீய மிதமான சூட்டுல வச்சுட்டு இதை 1 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கலாங்க. ரொம்ப செவக்க வறுக்க கூடாதுங்க. அந்த வெந்தயம் மட்டும் செவந்து வரணும். அந்த சமயத்துல நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ இதை 1ல இருந்து 2 நிமிஷம் மிதமான சூட்லயே நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இப்ப அடுப்பை அணைச்சிருங்க. பாருங்க செவந்துடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய், நீங்க நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்க்கலாங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். அடுப்பு தீய மிதமான சூட்டுல வச்சுக்கோங்க. இது கூடவே 2 காஞ்ச மிளகாய இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10ல இருந்து 15 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு ஜாஸ்தியா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பு தீய மிதமான சூட்லயே வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமா பெருங்காய பொடி. இப்போ வந்து அடுப்பை அணைச்சிருங்க. ஏன்னா மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை அணைச்சிருங்க. கொஞ்சமா மஞ்சள் பொடி. நாம அரைச்சு வச்சிருந்த பவுடரை நாம இதுல இப்போ சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் சேர்த்ததுக்கு பிறகு அடுப்பை அணைச்சிருங்க. இல்லைன்னா மிளகாத்தூள் வந்து கருகிடும். நம்ம அரைச்சு வச்சிருந்த பவுடரை சேர்த்துட்டு ஜஸ்ட் கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப அடுப்பை ஆன் பண்ணிட்டு இதை கைவிடாம ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் கலந்துக்கிட்டே இருங்க. எண்ணெய் அப்படியே சைட்ல மிதந்து வருங்க. நமக்கே தெரியும்.
இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தாராளமா சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது, உப்பு, எண்ணெய் சேர்க்கும்போது ஷெல்ஃப் லைஃப் வந்து நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா கிடைக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்ப சேர்த்துட்டு, இது 3லேருந்து 4 நிமிஷம் மிதமான சூட்லயே நல்லா குக் பண்ணிக்கலாங்க. அந்த எண்ணெய் வந்து அழகா பிரிஞ்சு வரும். நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திக்காயிட்டு வர்றதும் நமக்கு தெரியும். 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிட்டே இருந்தோம்னா, எண்ணெய் அழகா சைடுல மிதந்து வருங்க. அதுதான் கரெக்ட்டான ஸ்டேஜா இருக்கும். அப்படியே திக்காயிட்டே வரும். இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா, நீங்க கிளீன் ஜார்ல போட்டு ஃப்ரிட்ஜ்லயோ, இல்ல வெளியிலயோ 3லேருந்து 6 மாசம் எடுத்து வைக்கலாங்க. கெட்டே போகாது. சப்போஸ் ஸ்கூலுக்குலாம் கூட நீங்க இத கொஞ்சமா சாப்பாடுல கலந்து ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு குடுத்தீங்கனாலே போதும். சட்டுன்னு நமக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸே ரெடி ஆயிடும். இத நீங்க எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு, பெரியவங்களுக்கு கூட நீங்க அப்பப்போ செஞ்சு குடுக்கலாம். பாருங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய் அழகா மிதந்து வந்திருக்கு. நமக்கு தக்காளி ஊறுகாயும் ரெடி ஆயாச்சு. இந்த திக்னஸ் வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்குங்க. இப்ப நம்ம அடுப்ப அணைச்சிடலாம். அடுப்ப அணைச்சுட்டு இத நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இத கிளாஸ் ஜார்ல போட்டு ஸ்டோர் பண்ணுங்க. அப்படியே சூடா போட்டு ஸ்டோர் பண்ணாதீங்க. இது நல்லா ஆறின பிறகு நீங்க ஒரு கிளாஸ் ஜார்லயோ, இல்ல பிளாஸ்டிக் ஜார்லயோ போட்டு இத நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே அளவுகளோட நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கும் சூப்பராவே வரும். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.